டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். நாம் லேர்ன் பண்ண போகிறது மத்தியமா பாட்டிய புஸ்தக், மத்தியமாவோட புக்கில் இருந்து பரத் மிலாப் அப்படிங்கிற செக்ஷனில். இது முழுமையாக ராமாயண கதைகள் தான். பரத் மிலாப் அப்படிங்கிற இந்த செக்ஷன்லேருந்து 8th லெசனான குஹ் கி பக்தி அப்படிங்கிற லெசனோட சாரான்ஷ் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிறது சாரான்ஷ். இந்த ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷனும் கலாஸ் பாட்ஷாலாவில் எல்லா லெசன்ஸும் பரத் மிலாப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபுல் லெசன் கோத்ரூ பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல வெக்காபுலரி கிடைக்கும், லாங்குவேஜ் நல்ல ஃப்ளோ இருக்கும். லேர்ன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சாரான்ஷ் பார்க்கலாம். குஹ் கி பக்தி பாட்டுக்கா சாரான்ஷ் லிக்கிய. குஹ் கி பக்தி, குஹன் குஹ் அப்படின்றவங்க நம்ம தமிழில் குஹன் அப்படின்னு சொல்லுவோம். குஹன் அப்படிங்கிறவர் பெரிய ராமபக்தர். அவரோட பக்தியை பற்றி இந்த சாரான்ஷில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். ராம் லக்ஷ்மண் और சீதா, ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையும் சித்திரக்கூட்டுமே, சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற இடத்துல பர்ணக்குட்டி பனாக்கர், குடிசை அமைச்சு ரகதேத்தே இருந்தாங்க. கங்கா கே காட் பர், கங்கை துறையில் நிஷாத் ரகதேத்தே. நிஷாத் அப்படின்னா அவங்க ஒரு வேடுவ ஜாதி. அது அவங்கெல்லாம் ஒரு வேட்டையாடுற அந்த மாதிரியான ஒரு ஜாதி மக்கள். நிஷாதோங்கா நேதா, அவர்களுடைய தலைவன் யாருன்னு கேட்டால் குஹ்தா. குஹன் தான் அவங்களோட தலைவன். குஹன் இருக்கான் இல்லையா, ராமச்சந்திரக்கா படா பக்ததாரா, மிகப்பெரிய ராமபக்தன். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ஏக் தின், ஒரு நாள், குஹனே தேக்கா, குஹன் என்ன பார்த்தான், கி தட் பரதன் அப்படி சேனா, தன்னுடைய படை, ஒரு ஹசாரோ லோகோं के साथ, ஆயிரக்கணக்கான மக்களோட ஆரகே வந்துக்கிட்டு இருக்கான். குஹனே மன்மே சோச்சா, குஹன் மனதில் நினைக்கிறான், கி தட் பரத் ராம் லக்ஷ்மண் और சீதா को मारने के लिए आ रहे हैं. பரதன் என்ன பண்ணுறான், ராமனையும் லக்ஷ்மணையும் சீத்தையும் கொல்றதுக்காக தான் ஆரகே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு குஹன் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு இவங்களை பற்றிலாம் தெரியாது இல்லையா, பரதன் எவ்வளோ நல்லவன்றதெல்லாம். ஓ பரத் சே லட்னே தயார் ஹுவா, அவன் பரதனோட லட்னே சண்டை போடுறதுக்கு தயார் ஹுவா, ரெடி ஆயிட்டான். லேக்கின் ஆனால் பரத் சே மில்கர், பரதனை சந்தித்த பிறகு தான் உசே மாலும் ஹோகையா, அவனுக்கு தெரிய வருது, கி தட் பரத் ராம்கோ, பரதன் ராமனை மார்னே நஹி ஆயேஹே, கொல்ல வரல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். குஹகே பூச்சனே பேர் பரதனே கஹா, குஹன் கேட்டதும் பரதன் சொல்கிறான், மை ராம் கா ராஜ்யாபிஷேக் கர்க்கே, நான் அண்ணன் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து உன்கோ லவுட்டாக்கர், அவரை திரும்ப அழைச்சிட்டு போய் அயோத்தியா லே ஜானே ஆயாகும், அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கிறேன். பரத் கி பாத் சுன்கர், பரதனோட பேச்சு கேட்டு சப்புனே கஹா, எல்லாரும் சொல்கிறாங்க, பரத் தும் தன்ய ஹோ, பரத் நீ வாழ்க அப்படிங்கிறாங்க. தூசரே தின், மறுநாள், குஹனே சப்புக்கோ, குஹன் இவங்க எல்லாரையும் கங்கா பார்க்கறாயா, கங்கையை கடக்கிறதுக்கு கடக்க வைக்கிறான் இவங்க எல்லாரையும். சப்லோக் எல்லாரும் சித்திரக்கூட்டுக்கு ஓர், சித்திரக்கூட்டத்தை நோக்கி சல்படை எல்லாரும் போனாங்க. சாரான்ஷ் இவ்வளோ தான். பரத் மிலாப்பில் எல்லா சாரான்ஷுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எஸ்ஏஸ் எல்லாம் நிறைய படிக்க உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்கான பயன் இருக்கும். கீழே பாருங்கள், பிரஷ்னோக்கே உத்தர் தீஜி, क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ராம் லக்ஷ்மண் और சீதா கஹா ரஹே, ராமன் லக்ஷ்மண் சீத்தையும் எங்கே இருந்தாங்க. ராம் லக்ஷ்மண் और சீதா, ராமனும் லக்ஷ்மணனும் சீத்தையும் சித்திரக்கூட்டுமே, சித்திரக்கூடம் அப்படிங்கிற இடத்துல பர்ணக்குட்டி பனாக்கர் ரஹே, குடிசை அமைச்சு வசித்தாங்க, இருந்தாங்க. பரத்னே குஹசே கியா கஹா, பரதன் குஹன் கிட்ட என்ன சொன்னான். பரத்னே குஹசே கஹா, பரதன் குஹன் கிட்ட சொல்கிறான், கி தட் ராம்கோ, நான் ராமரை அயோத்தியா லே ஜானே, அயோத்தியா நகரத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக ஆயாஹும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆயாஹும் அப்படின்னு சொன்னால் வந்திருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரிலாம் கிராமர் லெசன்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ண வரும். அந்த கிராமர் லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறது இங்கே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பிராத்மிக்லேயே எல்லா கிராமர் லெசன்ஸும் வருது. பிராத்மிக்லேயே ரச்சனாவில் எல்லா கிராமர் லெசன்ஸும் கலாஸ் பாட்ஷாலாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள். அந்த மாதிரி லேர்ன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக எஸ்எஸ் எழுதலாம். ஹிந்தியோட பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். धन्यवाद आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.